நண்பர்களே நண்பர்களே சபாஸ், இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு எங்கே போற? ஸ்கூலுக்கு. அப்படி சொல்ற என் தங்கப்புல. லீவு விட்டு நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு வாரமா 10 நாள் லீவு. இன்னைக்கு தான் நண்பர்களே ஸ்கூலு. இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சுண்டைப்பை குழம்பு. சுண்டைப்பைக்கு குழம்பா? சுண்டைப்பைக்குல சுண்டைப்பை குழம்பு. சபாஸ். பீன்ஸ், கேரட், ஒயிட் ரைஸ், மீன் மேக்கர். போதுமாடா மது? சுட சுட சோறு நண்பர்களே. கம்மி பண்ணவா? ஏன் பாப் சாப்பிடுவேன். என்னத்தை கம்மி போதுமா? இன்னும் கொஞ்சம் போடவா நண்பர்களே? அருமையான சுண்டைப்பயிர் குழம்பு நண்பர்களே. நல்லா சாப்பிடணும். சுண்டைப்பயிரெலாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது நண்பர்களே. பார்த்தீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. சரிமிதா சாப்பிடுங்க. அடுத்து மதுமிதா. சுண்டைக்கல்லையோட ஒரு அருமையான சாப்பாடு தான் சாப்பிட விடுறாங்க. சாப்பிடியா? குழம்பு ஊற்ற முடியா? சரிமிதா குழம்பு ஊற்றியாப்பா. சுண்டைக்கல்லை உள்ளே போட்டு பரட்டேவா? வெறும் குழம்பு போட்டு ஊற்றியா? சீக்கிரம் குய் 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 குய். உனக்கு கேரட் வைக்கடா? ஏன் என்னடா கொஞ்சம் வைக்கிறேன்ப்பா, சாப்பிடு. போமா? ஓகே, சீக்கிரம் ஓடியாப்பா. மது, இது என்னது? ஆஹா, மீன் மேக்கரு வேறு லெவலு. தண்ணியை பாரு. இங்கே கரண்டிங்க அருமையான சுண்டைப்பயிர் குழம்பு கொள்ளன்னு வச்சுருக்காங்க முன்னாடி. உண்மையிலே எனக்கே எச்சு ஊறுதுரி. இப்போ சாப்பிடணும் முடியாது. இன்னைக்கு மத்தியானம் ஒரு புடி ஸ்கூலில் போய் நல்லா சாப்பிடுங்கண்ணா. மேடாமா மது, சர்மிமா, வேமா சாப்பிடு. கசாசண்டு லேட்டாயிரம் வேணும் வந்துடும். அருமையான சுண்டைக்கரை போட்டு நல்லா புரட்டியிருக்கேன். மதியம் போய் மிரட்டி சாப்பிட்றீங்க 2 பேரும், சரியா? இதில் சாப்பிட வச்சுருவாப்பா. இது சர்மிக்கா? மதுக்கு சர்மிக்கப்பா. எப்பயுமே அப்படி ஊற்றலாம். மதியம் சாப்பிட முடியும், ஈரப்பசம் இருக்கும் கொஞ்சம். ஓகே, என்ன சொல்லிக்கா? மதுக்கு சோறு வச்சுருவோம். என் தங்க பிள்ளைக்கு, செல்ல பிள்ளைக்கு வச்சாச்சு அக்காவுக்கு. மது உனக்கு பாடுறா? போதுமான பாடுறா? இப்போ என்ன பண்ணுறது அடுத்து? இது இங்கே வைப்போம், கேரட் வைப்போம். கேரட் இது அக்காவுக்கு, இது அது இது மதுவுக்கு. பயலுகடா 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 பயலுகடா. இது என்னப்பா? போதுமா உனக்கு? சாப்பிட தங்க பிள்ளைக்கு என்ன அப்படி வச்சுட்டு சாப்பிடாம? ஓகே, அப்போ ஒரு தட்டுடுப்பா. எனக்கு எச்சு விடுது. நம்மளால் போய் பசி முடியாது.
சாம்பிள் பார்த்துருவோம். போட்டி பந்தயம் ரெடியாச்சு. பந்தயத்துக்கு ரெடியா? இப்போ போட்டு வச்சலாமா? பார்ப்போம். ஓகே, ரெடியா? சாப்பிடு. பட் யாரை முன்னாடி சாப்பிடணும் பார்ப்போம். ஓகே. சாப்பிடுங்க. ம் ம் சாப்பிட போகிறேன். அப்பா சாப்பிட்டு முடிவுறேன். என்ன கண்ணா? வகுத்த வலிக்குது. அம்மா திடீர்னு ஒரு வகுத்த வலிக்குது. என்ன பண்ணுறது? மதுட்டு இன்னைக்கு தோக்கக்கூடாதே நண்பர்களே. வகுத்த வலிக்குது. அப்பா ஐயோ வகுத்த வலிக்குது. இன்னைக்கு மது தான் ஜெயிக்க போதா? ஆஹா சுட்டுச்சா? வயிறு வலிக்குது. என்னம்மா பண்ணிட்டாங்க எனக்கு? உனக்கு வயிறு வலிக்கலையா? அப்போ என்னமோ சதி பண்ணிட்டாங்க. என்னமோ நடந்துருக்காங்க. எனக்கு ஏதோ வயிறு வலிக்குது. நண்பர்களே, இன்னைக்கு தோக்கக்கூடாது. ஜெயிச்சிடணா. வயிறு பயங்கர வலிக்குது. நண்பர்களே, உனக்கு வலிக்கலையா? என்ன சொல்கிற? எனக்கு வயிறு வலிக்குது. நண்பர்களே, நான் இந்த போட்டியில் ஜெயித்தேன். அதனால் நான் தானே ஜெயிச்சேன். இருக்கு. ஆமாம், வயிற்று வலிக்குது. ஐயோ இன்னைக்கு என்ன பண்ணுறது? நம்மளே இப்போ நான் அர்ஜென்ட்டாக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். இந்த போட்டியிலையும் மதுவே ஜெயிச்சது மாதிரி வின்னிங் கொடுத்துருவோம். மது போயிட்டு வரேன். அப்பா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வயிறு வலிக்குது. இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் தோத்துட்டேன்னா அப்பா. நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி. நண்பர்களே, அப்பாக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி அது நண்பர்கள்.